ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் 7வது மாதம் செக்கப் போயிருந்தேன். ஸோ ஊருக்கு வந்ததுனால இங்கே ஜிஹெச்சுக்கு தான் பக்கத்தில் ஜிஹெச் இருக்குது, ஜிஹெச்சுக்கு போயிருந்தோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதம் வந்து ஒரு பிளட்டு ஹெச்பி வந்து 9 பாயிண்ட் இருக்குது அப்படின்னாங்க. அதாவது 14ஆந்தேதி சொன்னாங்க 9 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் பக்கத்து ஊர் ஜிஹெச்சில் போய் அது கொஞ்சம் ஃபெசிலிட்டியாக இருக்கிறனால இங்கே வந்து இசிஜி எடுத்துவோம், எக்கோ டெஸ்ட் வெளியே போயிடுங்க, பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுனால கண்டிப்பாக பிளட்டு அதிகமாக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அயன் டோஸ் போடுறேன்ட்டாங்க. சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அயன் டோஸ் வந்து 6 டோஸ் போடுறேன், அப்போ 6 ட்ரிப்ஸ் மூலமாக ஏற்றணும் அப்படின்னாங்க. 6 போடலாம் அப்படின்ட்டு ஓகே சொல்லியாச்சு. அப்படி பார்த்தா திருப்பி மறுநாள் வந்து அந்த எக்கோ டெஸ்ட் எடுக்க பக்கத்து ஜிஹெச்சுக்கு போனோம், அதாவது பக்கத்தூர் ஜிஹெச்சுக்கு போனோம். அங்கே போனால் மறுபடியும் பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்கன்னா மறுபடியும் புதுசாக போட அப்படின்ட்டு 21ஆந்தேதி போயிருக்கோம். அப்படின்றப்ப பிளட்டு வந்து 8 பாயிண்ட் தான் இருக்குது. எக்கோ டெஸ்ட் இப்போதைக்கு எடுக்க முடியாது, டாக்டர் வரல, நீங்கள் பிளட்டு ஏற்றிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே அயன் டோஸ் போட்டுட்ருக்கேன்னு சொன்னேன். அயன் டோஸ் போட்டாப்புல பிளட்டு ஏறி இருக்கேன்ல, கிட்டத்தட்ட 4 நாள் தான் ஆகுது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 3 நாள் விட்டு ஒருக்கா தான் நான் வந்து அயன் டோஸ் போட்டுட்ருக்கேன். அப்போ எனக்கு வந்து பிளட் பேங்க்கில் வந்து நீங்கள் பிளட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஏற்றிட்டு போங்க அப்படின்னாங்க. யாராவது டோனர் இருந்தால் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இல்லை, நம்மளே நீ சாப்பாட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்ட்டு எனக்கு வந்து எக்கோ டெஸ்ட் வந்து அடுத்த மாதம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒரு கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இனி ஏன்னா நான் ஏற்றாமல் வந்ததுக்கு அந்த டாக்டர் நர்ஸும் எல்லாமே கோவப்பட்டாங்க, பிளட் ஏற்றணும்னு சொன்னதுக்கு. சரி நம்ம சாப்பாட்டிலே ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னோடனேயும் எங்கள் அம்மாட்ட நான் சொல்லி எங்கள் அம்மாவையும் கம்பல் பண்ணி, எங்கள் அம்மா ஏற்றுனாங்க, நான் தான் எங்கள் அம்மாவை கம்பல் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டேன். ஸோ சாப்பாட்டில் ஏற்றிக்கிறோன்னே தினம் வந்து இப்போ வந்து யூடியூப்பை பார்த்தா நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஆனால் இன்க்ரீஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னாங்க, யார் ரியாலிட்டிக்காக காட்டின மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும். சரி நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே, அவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்ன எடுத்துக்க சொல்கிறாங்களோ அத்தனையும் எடுத்துக்க சொல்லலாம் அப்படின்னோடனே காலைல எழுந்திரிச்சோடனே வழக்கம் போல் தண்ணி குடிச்சிட்டு மாதுளம்பழம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டேன். மாதுளம்பழத்துக்கு ரத்த ஊறுன்னு சொன்னாங்க. அப்புறம் சாப்பாடு என்ன காலைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஒரே சாப்பாடு தான் அம்மா ஆக்கி வச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க, கட்டட வேலைக்கு. ஸோ சாப்பாடு பாசிப்பருப்பு கூட்டு வச்சுட்டாங்க காலையிலைக்கு. வெண்டிக்காய் பச்சடி வச்சுருந்தாங்க. மதியத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு. அது கூடால என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் சாப்பிட்டு முடித்தோடனேவும் சாப்பாடை சாப்பிட்டு மறுபடியும் ஒரு 10, 11, 11:30 போல் முருங்கைக்கீரை அம்மா வந்து வேக வச்சுட்டாங்க. ஸோ அதையும் நான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் மதியத்துக்கு அதே பாசிப்பருப்பு கூட்டு, வெண்டிக்காய் பச்சடி, அப்புறம் ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் ஒரு 3 மணி 4 மணி வாக்கில் பார்த்து என்ன செஞ்சீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு பீட்ரூட்டு கேரட்டையும் போட்டு அடித்து ஜூஸ் மாதிரி நானே போட்டு குடிச்சிட்டேன். அம்மா போட்டு ஏன்னா அதை போட்டு வைக்க முடியாதனால நானே போட்டு குடிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஒரு நட்ஸு நான் எடுக்கணும், ஏன்னா வெயிட்டு கூடிரும் அப்படின்ட்டு நட்ஸும் நான் எடுக்க கிடையாது. ஏற்கனவே வெயிட்டாக தான் இருக்கேன் நான், அதனால் வெயிட்டு எடுக்க கிடையாது. அதனால் பிளாக் ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது உலர் திராட்சை கருப்பு கலரில், அது கொஞ்சம் எடுத்து வெறுவாயில் சாப்பிட, ஊற போட்டுலாம் நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் நைட்டுக்கு வந்து டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுட்டு பால் 1 டம்ளரும் வாழைப்பழம் 1 சாப்பிட்டேன். ஸோ இப்படி தான் நான் ஏன்னா 2 வாரத்துலேயும் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம்னா. இப்போ 7வது மாதம் முடிய தான் போகுது. ஆனால் 8வது மாதத்து நம்ம கடைசி அங்கே போய் டெஸ்ட் எடுக்கிறப்ப பாயிண்ட் மினிமம் 12வது இருக்கணும். அப்படி இல்லாட்டி நம்மளை திட்டுன்னு திட்டுவாங்க கண்டிப்பாக. சுவரொட்டி வந்து அடிக்கடி கிடைக்காதனால நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தான் எடுக்க போகிறோம். ஸோ இதுவே மாற்றி ரொட்டேட்டாக பண்ணி பார்ப்போம். அடுத்து நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு நாளைக்கு போட்டு பார்ப்போம். ஸோ எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, நம்ம உண்மையிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படியும் ஹெச்பி கூடினா போதும், வாங்க பார்க்கலாம்.